நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த புரிதல் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நெறைய பிரச்சனை வந்து ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிடும். இப்போ புரிதல்ல 50% பிரச்சனைகளும், புரிதலுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம அதற்கு ஏத்த மாரியும் ஒரு தீர்வுகள ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப எளிமையாக, ரொம்ப சீக்கிரமாக நெறைய பிரச்சனைக்கு வந்து நமக்கு தீர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்கும். சார் என்னன்னா, சரிங்களா மேம்? இப்போ இந்த அவங்க ஒரு சிம்ப்டம்ஸ் இருக்குது அப்படின்னா, இது இங்க மணிப்பூரக சக்கரம் தான் நமக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறது நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த பீஜ மந்திரங்கள் சொன்னாலே போதும் அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாமாங்க சார்? இல்ல. ஆமா மேடம். அது போதும். இப்ப ஒரு சிலர் வந்து கான்ஷியஸ்ல வந்து இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் செய்ய முடியாது, பண்ண முடியாது. அப்ப அந்த கலர்ஸ் ம். பேஸ் பண்ணி நம்ம பயன்படுத்துறதோ, இல்ல உணவு முறைகள பயன்படுத்துறது அதெல்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் நம்ம ஆ. கடைசி செஷன்ல வந்து இப்ப என்ன அப்படிங்கிறது பொதுவா வந்து எல்லாத்துக்கும் சொல்லுவோம். ஆனா ஒரிஜினலா சொல்லி ஓகேங்க சார். பார்க்கும்போது நம்ம கான்ஷியஸ்ல இருக்கும்போதே வந்து சரியா வந்து அத உணர்ந்து, புரிந்து நம்ம செயல்முறைப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா வந்து ரிசல்ட்ட குடுக்கும். மத்தபடி நம்ம நிறத்த பயன்படுத்துறோம், காய்கறிகள பயன்படுத்துறோம், முத்ராஸ் பயன்படுத்துறோம், யோகா பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரியான விஷயங்கள் தான். இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ, அதான் வந்து பிரதானமாகும். அதிகபட்ச உணர்வுகளே வந்து பெருசா வந்து வேலை செய்யும். ஏன்னா அந்த இந்த பீஜ மந்திரங்கள் தாங்க சார் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லேசான அதிர்வலைகளை ஏற்படுத்துது. ஆமா, ஆமா, அதுல தாங்க சார் அந்த ஒரு என்ன ரியாக்ஷன் நடக்குது, எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஆமா. இப்ப நீங்க வந்து உங்களுக்கு சகஸ்ராலேருந்து இப்ப உங்களுக்கு வந்து ஷோல்டர் வரையில இறங்குதுன்னு சொன்னீங்க. பாக்யராணி மேடம் பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு வந்து தலையில வந்து அப்படியே ஹெவியா இருக்கிற மாரி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி வந்து நடக்குது. அதுல நமக்கு எப்படி நடக்குதுங்கிறது, நமக்கு என்னென்ன வந்து இம்பேலன்ஸ் இருக்குமோ, அதை சார்ந்து வந்து இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் வரும். இப்ப புரியுதுங்க சார். ஷோல்டர்ன்னு சொன்னீங்க. ஷோல்டருக்கு அடுத்து வந்து உங்களுக்கு கைகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கைகள், கால்கள் எல்லாம் நமக்கு அடுத்தடுத்து சக்கரங்கள்ல வந்து வரும். அப்போ ஒருத்தவங்க வந்து இப்போ கை வந்து தூக்க முடியல அப்படின்னு சொன்னா, என்ன சிஸ்டம் பாதிப்படைஞ்சிருக்கும்? இல்ல கால் வந்து மடக்க முடியல, நீட்ட முடியல, நடக்க முடியல இந்த மாரிலாம் சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு என்ன சிஸ்டம் பாதிப்படைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். அது எல்லாமே அடுத்தடுத்த வகுப்புல, செஷன்ஸ்ல வந்து நமக்கு வந்து வரும். சார் இப்போ நம்முடைய மணிப்பூரக சக்ரா இன்பேலன்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்முடைய ம். கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்றாங்க சார். ம். கம்யூனிகேஷன். யாரு மேடம்? சார் எங்க ஃப்ரெண்டு தாங்க சார் சொன்னாங்க. மணிப்பூரக சக்கரம்ன்னு ஆனா சொன்னாங்களா? மணிப்பூரக சக்ரா த்துல ம். உங்களுக்கு இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ம். ம் வெளி மக்களோட ஒரு கான்டாக்ட் இருக்காது. சரியான நம்முடைய கருத்துக்கள ஷேர் பண்ண மாட்டோம். யார் கூடயும் ம். பேச மாட்டோம். அதுவும் ம். நம்மளுடைய சர்க்கிளே பார்த்தீங்கன்னா, சின்னதா தான் இருக்கும். ஒரு பெரிய வட்டமா இதெல்லாம் வரதுக்கு இல்ல கொடுக்கல் அப்படின்னு. வாங்கல் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சுவாதிஷ்டானத்திலே நெறைய வந்து மேட்ச் ஆயிருந்திருக்கும். ஆமாங்க சார். பெரும்பாலும் நமக்கு சுவாதிஷ்டானத்தில வரும். அதுக்கு அடுத்த நிலைன்னு சொல்லி பார்க்கும்போது, மணிப்பூரகத்திலே வரும். மணிப்பூரகம் 1 வந்துட்டாலே நம்ம சொல்றது தான். 7 சக்கராவும் இம்பேலன்ஸ் அவ்வளதான் சிம்பிளா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தையே கிடையாது. சரிங்க சார். ம். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஃப்ளவர் அப்டி கிளாஸஸ் சொல்லும்போதே நெறைய வந்து சொல்லுவோம். நம்ம பொதுவா செய்றதுன்னா பேலன்சிங், பேலன்சிங், பேலன்சிங் அப்படின்னு சொல்லி. பேலன்சிங் எமோஷன்ஸ், எனர்ஜின்னு சொல்லுவோம். அந்த பேலன்சிங் ஸ்டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மணிப்பூரக சக்கரம் தான். அதனால தான் நம்ம வந்து பொதுவா வந்து எத வந்து நம்ம போதும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியல அப்படின்னு சொன்னாலும், தண்ணி குடிச்சு ஃபுல் ஆயிட்டாலும் போதும்ன்னு சொல்லுவோம். நம்ம உணவுகள எடுத்து வந்து ஃபுல் ஆயிடுச்சு, சாப்பாடு சாப்பிட்டு ஃபுல் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னாலும், போதும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம். அந்த போதும் என்கிற உணர்வு வந்து மணிப்பூரக சக்கரனுடைய தொடர்பு தான். எதெல்லாம் வந்து நமக்கு போதாம இருக்கோ, பணம் போதல, இல்ல வந்து மகிழ்ச்சி போதவில்லை அப்படின்னு சொன்னாலும் சரி, எனக்கு இருக்கிற பிரச்சனை வந்து சரியே ஆவல சார். பிரச்சனை போகாமயே இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சரிதான். நல்லதுக்கும் அதான் காரணம். நெகட்டிவான விஷயங்களுக்கும் அதான் வந்து காரணம். அதாவது பேலன்சிங் ஸ்டேட் வந்து அங்க மிஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் காரணம். சரிங்களா? சரிங்க சார். அப்ப இந்த மந்திரங்கள நம்ம பீஜ மந்திரங்கள சொன்னாலே நமக்கு அது கொஞ்சம் சரியாயிட்டே வந்துரும் நமக்கு. ஆமா மேடம். அது அதான் வந்து போதுங்க சார். படிப்படியா தெரியும்னு சொன்னேன். அதுக்கு தான் நம்ம மணிப்பூரக சக்கராவுக்கும் வந்து போன கிளாஸ்லயே ஒண்ணு சொன்னோம். அதை வந்து தொடர்ந்து 48 டேஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஆமாங்க சார். அப்படின்னு. பட் அது சொல்லியிருக்கீங்க சார். இப்போதைக்கு தேவை கிடையாது. ஏன்னா வீக்லி சொல்றத ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஓ! அதனால இப்போதைக்கு இத பண்ணுங்க. அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 48 நாள் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பா நாங்க அத செய்றோம் சார். பட் அதுல வந்து இப்ப திருமணி வனிதா மேடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா,
ஐ திங்க் அவங்க ஒலிகள மட்டும் சொல்லியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்படியே வந்து ரிலாக்ஸா இருக்க சாரி கைகள வச்சு பண்றதுல சொன்னாங்க. நம்ம குடுத்த சொல்லியிருந்த மெத்தட்ல. எனக்கு அத பண்ணிட்டே இருந்தா திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்கணும் போல தோணுது சார். அப்படியே வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருந்துச்சு. மனம் வந்து அப்படியே வந்து ஒரு அமைதியா இருந்துச்சு அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. அது இல்ல ஒவ்வொருத்தருக்கும் சார். ஒவ்வொரு மாரி வந்து ஏற்படும். ஆக்சுவலா அத சொல்லலாம்னு தாங்க சார் நெனைக்கிறேன். ஆனா சரி, ம். சார் நீங்க வந்து இந்த வார டாஸ்க்க மட்டும் முடிங்க. அது இப்ப வேணான்னோனே சரி அது மீறி செய்யறதுக்கு எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சுங்க சார். நான் அது செய்யலாம்னு தாங்க சார் யோசனை படிப்படியா பண்ணேன். போவோம் மேடம். நம்ம லிஃப்ட்ல போனோம்னு போயிட்டுனா, லிஃப்ட் எப்ப வேணாலும் வந்து ரிப்பேர் ஆகலாம் தெரியாது. படியில நடந்து போக நம்ம தயாரா இருக்கும். படிங்கிறது எங்கேயும் போகாது. அங்க தான் இருக்கும். ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம ஏறி இறங்குறதுக்கு நாங்க பிராக்டிஸ் அதே எடுத்துட்டோம்னா, ஃபாலோ பண்றேன் சார். அதுக்கப்புறம் நம்ம லிஃப்ட்லயும் போலாம், படியிலயும் போலாம். இல்ல அசால்ட்டா வந்து நம்ம ஒருத்தங்க அப்படியே பலூன்ல பேராசூட்ல தூக்கிட்டு போற மாரி, தூக்கிட்டு போயும் வைக்கலாம். நமக்கு எதுவும் அவசியம் கிடையாது. பட் படியில போறதுக்கான ட்ரெய்னிங் ஃபர்ஸ்ட் நமக்கு ப்ராப்பரா எடுத்திருந்தோம்னு சொன்னா, அதுக்கப்புறம் நம்ம எதுல வேணாலும் போய்க்கலாம். ஷார்ட்கட்லயும் போய்க்கலாம். ஸ்ட்ரெய்ட் ரோட்லயும் ஓகேங்க சார். போய்க்கலாம். செய்றேன் சார். தேங்க் தேங்க் யூ மேடம். தேங்க் யூ.